வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி சம்பவம் வந்திருக்கு. அதிர்ச்சி இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து வீக்லி டாஸ்க் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தோட லாஸ்ட் வீக்லி டாஸ்க் இதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரீ டாஸ்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீயூனியனு, டிக்கெட் டு ஃபினாலே வருமானு கூட தெரியல, நிறைய அப்படியே போயிடும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது இந்த வார டாஸ்க்கை வந்து எல்லாருமே வெறித்தனமாக விளையாடுவாங்கன்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேற்றே வந்து விஜய் சேதுபதி அவர்கள் தனித்தனியாக கூப்பிட்டு எல்லாருக்கும் நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்து விட்டுறாதீங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டார். அதனால் எல்லோரும் தீயாக வேலை செஞ்சுருக்காங்க போல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராணவ் ஸ்டார்டிங்கில் வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு ஆளாக மக்கு மாதிரி இருந்தார் அப்படின்னு சொல்லி இப்போ வந்துட்டு எல்லாரையும் மக்காக்குறார். பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி. இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி வெறித்தனமாக வந்துட்டு ஒரு பக்காவான ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டு ஜாக்லின் அப்படியே அமைக்கி முத்துக்குமருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணி விஜய் விஷாலை வின் பண்ண வச்சார். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண ராணுவுக்கு வந்துட்டு சரியான அடி விழுந்திருக்கான். இன்றைக்கி தான் நடக்கிற விஷயங்கள் நாளைக்கு நம்மளுக்கு லைவில் வரும் இல்லையா? ஸோ அது வந்து உண்மையிலே வந்து லைவ் கிடையாது. அது வந்துட்டு எல்லாருமே இன்னுமே லைவ் நினச்சிட்டு இருக்காங்க. அது லைவ் கிடையாது, எடிட் பண்ணி போடுற விஷயங்கள் தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வரப்போதான் என்னென்னா ராணுவுக்கும் ரஞ்சித் சாரும் இடித்து ராணுவுக்கு சரியான அடியான், பயங்கரமான அடியான். டாக்டரை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தால் தான் வந்துட்டு ஒரு நியூஸ் வருது. கேட்கவே ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன ஆச்சு எப்படி ஆச்சு அப்படின்னு தெரியல. ஆனால் ஃபிசிக்கல் டாஸ்கில் சரியான அடி விழுந்திருக்கு. ரஞ்சித் சாருக்கு கொஞ்சம் அடியான். பாவம் ரஞ்சித் சார் இன்றைக்கே வந்துட்டு அந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில் செம்மாடி விழுந்துச்சு. பாவமாக இருந்தது. அதை வந்து கொஞ்சம் வேகமாக தள்ளிட்டு போகும்போது டப்புன்னு முன்னாடி விழுந்து வேணால் பெரிய உருவம் கீழே விழும்போது 2 பேருமே பெரிய உருவம் விழுந்தாங்கன்னா அடி பயங்கரமாக விழும். அவராவது சின்ன ஆள் மாதிரி இருக்கார், இவர் ரொம்ப வயசானவர். ஸோ பாவமாக இருக்குது. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. கடவுளை வந்து ப்ரே பண்ணிப்போம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ராணவ் ரஞ்சித் இவங்க 2 பேரில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நம்பரில்.